மக்கள் தாங்கள் 15 வருடங்களுக்கு முதல் அனுபவித்த துன்பங்களையும் துயரங்களையும் வலிகளையும் நினைவுபடுத்தும் முகமாக 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் நடந்த இனப்படுகொலையினுடைய அடையாளமாக அந்த இனப்படுகொலையை வெளிப்படுத்தும் வகையில் தமிழினத்தின் மீது சிங்கள இனம் செய்த இனப்படுகொலை போர்க்குற்றங்களை வெளிப்படுத்தும் வகையிலே சிரட்டையிலே கஞ்சி வழங்குகின்ற கஞ்சி காட்சி முள்ளிவாய்க்கால் கஞ்சியை எல்லா இடங்களிலும் விநியோகிக்கின்ற பணிகளை மக்கள் தன்னெழுச்சியாக தாங்களாக செய்து கொண்டிருந்தார்கள். பல்வேறுபட்ட இடங்களிலும் பிரதேசங்களிலும் செய்த பொழுது திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய மூதூர் சம்பூர் பகுதியிலே அங்கு வாழ்ந்த மக்கள் தாங்கள் கஞ்சி காட்சி வழங்கியதற்காக போலீசார் புகுந்து அவர்களை கதற கதற இரவு இழுத்து அடைத்து அவர்களை தடை சட்டத்திற்கு கீழே கொண்டு வந்து அவர்கள் மீது வழக்குகளை பதிவு செய்திருந்தார்கள். அதே நேரம் செங்கலடி பல்கலைக்கழகத்துக்கு முன்னால் பல்கலைக்கழக மாணவர்கள் கஞ்சி காட்சி வழங்குகின்ற பொழுது அதனை போலீசார் சென்று அடித்து தள்ளி சப்பாத்து கால்களால் தள்ளிவிட்டு அந்த கஞ்சி பானையை தூக்கி கொண்டு போய் ஊற்றினார்கள். கேட்டால் கஞ்சிக்கு சுகாதாரம் இல்லை, சுகாதாரமான முறையிலே அது காய்ச்சப்படவில்லை என்றும் சொல்லியிருந்தார். ஆனால் நாங்கள் அதனை கடந்து வருகிற பொழுது இந்த 2 நாட்களுக்கு முதல் நடைபெற்ற 23, 24ஆம் தேதிகளிலே வெசாக் தினத்தையொட்டி பல்வேறுபட்ட இடங்களிலும் தெரு தெருவாக இராணுவம், போலீசார், அவரோடு சேர்ந்த ஒட்டுக்குழுக்கள் இந்த தன்சலை என்கின்ற பெயரிலே உணவுப் பொருட்களை எந்த சுகாதாரமற்ற முறையில் எந்த ஒரு சுகாதார அதிகாரியும் சென்று அதனை தடுக்காத வகையில் மிக மோசமாக செய்திருந்தார்கள். 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடுதான் வடக்கு கிழக்கிலே இவ்வாறு இந்த தன்சலை என்கின்ற பௌத்த மேலாதிக்கத்தை வலிந்து திணிக்கின்ற தமிழ் மக்களிடம் வலிந்து திணிக்கின்ற ஒரு செயல்பாட்டை தமிழர்கள் ஒரு தனித்துவமான அடையாளம் கொண்ட தேசிய இனம், அவர்களுக்கே உரித்தான வணக்க முறைகள், அவர்களுக்கே உரித்தான மொழி பண்பாட்டு அடையாளங்களை சிதைத்து கொண்டு சிங்கள அடையாளங்களையும் சிங்கள கலாச்சார பண்பாட்டு நிகழ்வுகளையும் சிங்கள வணக்க முறைகளையும் வலிந்து தமிழ் மக்களிடம் புகுத்துகின்ற வேலையை இலங்கை அரசாங்கம் தன்னுடைய படைகளை கொண்டு மிக கச்சிதமாக செய்திருந்தது. அதனை இந்த வருடம் இன்னும் வெளிப்படையாக செய்திருந்தது. அந்த வெளிப்படையாக அவர்கள் செய்கின்ற பொழுது எங்களுடைய மக்கள் தங்களை மறந்த நிலையில் செயல்பட்டது மிக வேதனையாக இருந்தது. குறிப்பாக யாழ்ப்பாணம் போகின்ற பாதையிலே ஆசப்பிள்ளை யுத்தம், கிளிநொச்சியிலே இரணமடி சந்தி, புதுக்குடியிருப்பு போன்ற பகுதிகளிலே எங்களுடைய மக்கள் திரளாக சென்று குதிரம் பார்ப்பது என்பது ஒரு வகையானதாக இருந்தாலும் எவ்வாறு 2 நாட்களுக்கு முதல் எங்களுடைய கஞ்சி பானைகளும் கஞ்சி சிரட்டைகளும் தூக்கி வீசப்பட்டதோ சிதறப்பட்டதோ, எங்களுடைய உணர்வுகள் சப்பாத்து கால்களால் எங்கள் தொண்டை குழிகள் எவ்வாறு நசுக்கப்பட்டதோ அவற்றை எங்களுடைய இளைஞர்கள் எங்களுடைய மக்கள் மறந்து தன்சலையிலே வழங்குகின்ற சில உணவு பண்டங்களுக்காக வரிசையிலே காத்திருந்த அந்த மிகவும் துன்பகரமான ஒரு சூழலை எங்களால் பார்க்க முடிந்தது. நான் நினைக்கிறேன் அது எங்களை பொறுத்தவரை தமிழினத்திற்கு அது ஒரு சாபக்கேடாகவே மாறி இருக்கிறது. காரணம், நாங்கள் ஒரு போராடுகின்ற இனமாக இருந்தால் சில விடயங்களை நாங்கள் எதிர்க்க வேண்டும், அவற்றை நாங்கள் தள்ளிவிட வேண்டும். கருப்பின மக்கள் தென்னாப்பிரிக்காவிலே போராடுகின்ற பொழுது ஒரு புகையிரதத்திலே கருப்பின பெண்ணை கீழே தள்ளி வீழ்த்தியதற்காக அந்த புகையிரதம் உட்பட போக்குவரத்து வெள்ளையர்கள் பாவிக்கின்ற பேருந்துகளை கூட கருப்பின மக்கள் நிராகரித்தார்கள். அது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக அந்த மக்கள் முன்னெடுத்த பொழுதுதான் தென்னாப்பிரிக்காவிலே அந்த கருப்பின மக்களுடைய போராட்டம் ஒரு புதிய வடிவத்தை பெற்றிருந்தது. அதே போல நாங்கள் சில விடயங்களை போராட்டம் மூலமாக எங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். அதை தவறுகிற பொழுது அதனை நான் இங்கு சொல்லாமல் விட்டாலும் நான் நினைக்கிறேன் சரியான ஒரு கால சுழற்சியிலே ஒரு கால சூழலில் அவற்றை நாங்கள் தவறவிட்ட மனிதர்களாக மாறியிருக்கும். ஆகவே இன்றைய கால இளைஞர்கள், பள்ளிச்சிறார்கள், எங்களுடைய மக்களிடம் நான் மிக வினயமாக கேட்பது, நாங்கள் ஒரு போராடுகின்ற இனம், எங்களுடைய இன விடுதலைக்காக, இனத்தினுடைய தேசிய இருப்புக்காக தொடர்ந்தும் ஒரு தமிழ் தேசிய இனத்தினுடைய நிரந்தர வாழ்வுக்காக நாங்கள் ஏதோ ஒரு வகையில் எங்களுடைய போராட்டத்தை தேர்தல் மூலமாகவோ வாக்களிப்பு மூலமாகவோ அல்லது சில நிகழ்வுகளை புறக்கணிப்பதன் மூலமாகவோ சில நிகழ்வுகளில் நாங்கள் கலந்து கொள்ளாமல் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பதன் மூலமாகவோ நாங்கள் அந்த விடயங்களை கையாளுகிறோம். அவை இந்த தன்சலை போன்ற நடவடிக்கைகள் ஒரு வகையான எவ்வாறு வெடுக்குநாரி மலையிலே சிவாலயத்தின் மீது புத்த விகாரை அமைக்கப்படுகிறதோ, குருந்தூர் மலையில் வலுக்கட்டாயமாக குருந்தூர் மலையிலே எவ்வாறு ஒரு புத்த விகாரை அமைக்கப்பட்டிருக்கிறதோ, திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய வெறுகல் இலங்கை துறைமுகத்துவாரத்தில் இருந்த முருகன் ஆலயம் சிதைக்கப்பட்டு
அங்கு புத்த விகாரையும் பெரிய மாளிகைகளும் கட்டப்படுகிறதோ, அதே போல திரியாய் முருகன் ஆலயம் அந்த பகுதியோடு சேர்ந்த சூழல்கள் புத்த விகாரை அமைக்கப்பட்டு பறிக்கப்படுகிறதோ, தமிழர்கள் வாழுகின்ற இடங்களில் சிங்களவர்கள் வாழாத இடங்களில் எல்லாம் பூனகிரி, மாங்குளம், கிளிநொச்சி என்று பல இடங்களிலே புதிதாக புத்த விகாரைகள் நாவக்குழியில் அமைக்கப்படுகிறதோ, இவையெல்லாம் எங்களுடைய பண்பாடுகளையும் கலாச்சாரங்களையும் சிதைத்து மக்களை திரும்ப ஒரு சிங்கள கலாச்சாரத்துக்குள், சிங்கள அடிமைத்தனத்துக்குள் எங்களை தள்ளி செல்லுகின்ற விடயமாக இந்த தன்சல போன்ற நிகழ்வுகளையும் பெசாக் போன்ற நிகழ்வுகளையும் அவர்கள் நடாத்தி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் இந்த புரிதலை சரியாக கொள்ளாவிட்டால் எங்களுடைய மக்கள் இதன் மீதான நடவடிக்கைகள் என்ன, இதற்கு பின்னாலே இருக்கின்ற அரசியல் சூழ்ச்சி என்ன, இதற்கு பின்னாலே இருக்கிற ஒரு இன ரீதியான சுத்திகரிப்பு என்ன, இந்த இனம் தமிழ் தேசிய இனத்தை எவ்வாறு சிங்கள தேசிய இனம் நிலங்களை பறிப்பதன் மூலம், கலாச்சாரங்களை சிதைப்பதன் மூலம், அவர்களுடைய வணக்க முறைகளை தடுப்பதன் மூலம், அவர்களுடைய செயல்பாடுகள், அவர்களுக்கான வழங்குகின்ற தொழில் வாய்ப்புகள் இவற்றையெல்லாம் தடுப்பதன் மூலம் ஒரு இனத்தை எவ்வாறு தடுத்து கொண்டு போக முடியுமோ, அழித்து கொண்டு போக முடியுமோ அதற்கான ஒரு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பை மிக தெளிவாகவே சிங்கள அரசு நிதானமாக செய்து வருகிறது. ஆனால் நாங்கள் நிதானம் இழந்து இந்த விடயங்களில் எங்களை மறந்து செயல்படுகிறோமா என்கிற ஒரு எண்ணம் எனக்கு தோன்றுகிறது. ஆகவேதான் நான் இதனை எங்களுடைய இளைஞர்களிடமும் எங்களுடைய பள்ளிச்சிறார்களிடமும் தமிழ் தேசியத்தை விரும்புகின்ற ஒவ்வொரு தமிழர்களிடமும் ஒரு இன ரீதியாக நான் இந்த வினயமான வேண்டுகோளை முன்வைக்கிறேன். நாங்கள் ஒவ்வொருவரும் சிங்கள ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக, சிங்கள பௌத்த கலாச்சார திணிப்புக்கு எதிராக, சிங்கள பௌத்தத்தினுடைய அடிப்படை பறிப்புகளுக்கு எதிராக என்னென்ன வகையில் எங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிக்க வேண்டுமோ அதை தெரிவிப்பதற்கான களங்களை நாங்கள் உருவாக்க வேண்டும். அந்த களங்களை உருவாக்க தவறிவிட்டு அவர்களோடு நாங்கள் இரண்டர கலக்க சென்றால் நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு 10 வருடங்களில் எவ்வாறு 2009க்கு பிற்பாடு இந்த தன்சல தமிழ் பிரதேசங்களில் ஒரு மிகப்பெரிய அளவில் பிரமாண்ட வடிவம் எடுத்திருக்கிறதோ, இன்னும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ் வணக்க முறைகளை விட, அதாவது தமிழ் தைப்பொங்கலுக்கு மாவட்ட செயலகமோ அல்லது பிரதேச செயலகங்கள் கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட தமிழ் பிரதேசங்களில் இருக்கிற பிரதேச செயலகங்கள், மாவட்ட செயலகங்கள் இந்த வெசாக் பண்டிகைக்கும் தன்சலவுக்கும் கொடுக்கிற முக்கியத்துவம் அடிப்படையில் பார்த்தால் எவ்வாறு ஒரு இனக்குழுமத்தை சிதற பண்ணுவதற்கான செயல்பாடு என்பதையும் நாங்கள் பார்க்க முடியும். அதை மிக தெளிவாக எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இந்த ஊடக சந்திப்பின் ஊடாக இந்த பதிவை நான் எங்களுடைய மக்களுடைய எண்ணங்களுக்கு முன்வைக்கிறேன். நான் முதல் சொன்ன விஷயத்தை நீங்கள் அது போடலாம். பொது வேட்பாளரை நிறுத்துவதென்று ஜனாதிபதி முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழரசு கட்சி தொடர்ந்து மௌனம் சாதித்து வருகிறது. தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க போகுது? மௌனம் காக்கு தமிழரசு கட்சி மௌனம் காக்கவில்லை. தமிழரசு கட்சியிலே ஒரு பகுதியினர் பொது வேட்பாளருக்கான ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக நான் உட்பட எங்கள் கட்சி சார்ந்த சிலர் அதற்கான ஆதரவு தளத்தை பகிரங்கமாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அதே நேரம் அதற்கான எதிர்கருத்துக்களையும் எங்களுடைய கட்சி சார்ந்தவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இது தொடர்பாக நாங்கள் எங்களுடைய கடந்த 19ஆம் தேதி நடைபெற்ற மத்திய குழு கூட்டத்திலும் பேசியிருக்கிறோம். ஆனால் எந்த முடிவுகளும் நாங்கள் எட்டவில்லை. இன்னும் தேர்தல் இந்த நாட்டிலே அறிவிக்கப்படவில்லை. தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிற்பாடு கூட அது பற்றி ஒரு முடிவை எடுக்கக்கூடும். நாங்கள் ஒரு பொது வேட்பாளர் நியமிப்பதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகள், அதாவது தமிழ் மக்களுக்கான அடிப்படை அபிலாஷைகளுக்கான பாதைகளை நாங்கள் எவ்வாறு உருவாக்கலாம் என்பதற்கான விடயங்களில் அதிகமான கரிசனை கொண்டிருக்கிறோம். நான் நினைக்கிறேன் அதிகமாக எந்த ஒரு ஜனாதிபதி வேட்பாளராக இருக்கிறவர் கூட, அது ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கலாம், சஜித் பிரேமதாசாவாக இருக்கலாம், அல்லது நுரகுமார சனாயக்காவாக இருக்கலாம், யாராக இருந்தாலும், சரத் பொன்சகா கூட தானும் கேட்க போவதாக சொல்றார். விஜயதாச ராஜபக்சவும் அறிவிக்கிறார் தானும் கேட்க போவதாக. யாராக இருந்தாலும் தமிழ் மக்களுக்கு 2002ஆம் ஆண்டு ஒஸ்லோவிலே எடுக்கப்பட்ட ஒரு உடன்பாடு, விடுதலை புலிகளும் அரசாங்கமும் தமிழ் மக்கள் வாழுகின்ற பிரதேசங்களை அங்கீகரித்து அவர்களுடைய மொழியின் அடிப்படையில், இனத்தனித்துவத்தின் அடிப்படையில், அவர்களுடைய உள்ளக சுயநிர்ணய உரிமையை அங்கீகரித்து சமஷ்டி அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வு பற்றி பேசுவதற்கு தயார் என அந்த நேரத்திலே பேசுவதற்கான உடன்பாடு எட்டப்பட்டது. அதனை அப்போதைய பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் 2004ஆம் ஆண்டு தேர்தலிலும் குறிப்பிட்டிருந்தார். ஒஸ்லோ உடன்படிக்கை, ஒஸ்லோவில் எட்டப்பட்ட பேச்சுவார்த்தை உடன்பாடுகளை மையமாக வைத்து தான் சமஷ்டி அடிப்படையில் பேசுவதற்கு தயார். அதனை இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அவரும் குறிப்பிடட்டும், அல்ல ஏனையவர்களும் குறிப்பிடட்டும். சமஷ்டி அடிப்படையில் தமிழ் மக்களுக்கு பறிக்கப்படாத அதிகாரங்களோடு அவர்களுடைய நிலத்திலே அவருடைய தமிழ் இனம்
தமிழர்கள் அங்கீகரிக்கப்பட்டு தமிழ் தேசிய இனம் என்பது அங்கீகரிக்கப்பட்டு அவர்களுக்கான ஒரு அரசியல் தீர்வை முன்வைப்பதற்கு தயார் என்றால் நாங்கள் ஒரு சிங்கள வேட்பாளருக்கு வாக்களிப்பது பற்றி எங்களுடைய மக்களோடு நாங்கள் பேச முடியும். ஆகவே அதுவரையும் நாங்கள் எங்களுக்கு நடந்தது மிகப்பெரிய இன அழிப்பு. எங்கள் மண் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எங்களுடைய மக்கள் இப்பொழுதும் ஒரு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்புக்குள் நாளாந்தம் உள்வாங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய தேசத்திலிருந்து நாங்கள் மெல்ல மெல்ல தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே எங்களுக்கான அரசியல் உரிமை, அரசியல் தேவை என்ன என்பதை தெளிவாக சொல்லுவதற்கான ஒரு களமாக, ஒரு கொள்கையாக நாங்கள் ஜனாதிபதி பொது வேட்பாளரை கொள்கையை இறக்கலாம் என்ற விடயத்திலே அதிகமான கரிசனை கொள்ளப்பட்டிருக்கிறது. அது அந்த கரிசனை பேச்சுக்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதை தவிர முடிவுகளாக எட்டப்படவில்லை. இருந்தாலும் எங்களுடைய கட்சியும் நான் நினைக்கிறேன் அடுத்தடுத்த சந்திப்புகளோடு அந்த விடயம் தொடர்பிலே ஒரு தெளிவான முடிவை முன்வைக்கக்கூடியதாக இருக்கும். நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலே பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் சொல்லியிருந்தார், ஜூன் 1 இந்த வேட்பாளர் தொடர்பாக, ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பாக பல்வேறு அமைப்புகளோடு சந்தித்து கலந்துரையாடல் சொல்லப்பட்டிருக்கு. அந்த கலந்துரையாடலில் உங்களோட வகைபாகம் எவ்வாறு இருக்க போகுது? அவர் எங்களோட பற்றி பேசவில்லை. அதாவது அறிவித்த விடயம் அவர் தான் சந்திக்க விரும்புகிறாரோ சந்திக்கலாம். அவர் தான் விரும்புகின்ற அமைப்புகளுக்கு கருத்துக்களை சொல்லலாம். அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலே அவருக்கு அந்த உரித்து உண்டு. ஆகவே நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் விரும்புகின்ற அமைப்புகளுக்கும் நாங்கள் விரும்புகின்றவர்களுக்கு சொல்லுகின்ற உரித்தும் கடமையும் எங்களுக்கும் உண்டு. அதாவது தன்னுடைய கருத்தை சொல்வதற்கு நாங்கள் எந்த தடையும் இல்லை. தற்பொழுது ஜனாதிபதி தேர்தலில் சுயாதீனமாக ரணில் விக்ரமசிங்க களமிறக்கப்படுவதாக ஒரு கருத்து நிலை வருகிறது. ஆனால் அவற்றை அண்மைய வடக்கு விஜயம் அமைந்திருக்கிறது. அந்த வடக்கு விஜயத்திலே குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் தமிழரசு கட்சி சார்ந்தவர்கள் பெருமளவானவர் அவருடைய நிகழ்வுகளில் கலந்து கொண்டு அவரை ஆதரித்து கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். ஆனால் நடைபெற்ற நிகழ்வுகளிலே நீங்கள் கலந்து கொள்ளவில்லை. அவ்வாறு சுயாதீன வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்க களமிறங்கினால் உங்களுடைய நிலைப்பாடு? கிளிநொச்சியிலே நடைபெற்ற வடக்கு மாகாணத்துக்கான பெண் நோயியல் பிரிவுக்கான கட்டடங்கள் திறந்து வைக்கப்பட்டது. அது ஒரு நெதர்லாந்து நாட்டினுடைய உதவியோடு வடக்கு மாகாண சபை இருந்த பொழுது மருத்துவர் சத்தியலிங்கம் அவர்கள் சுகாதார அமைச்சராக இருந்தார். அவருடைய பெருமுயற்சியாலும் வடக்கு மாகாண சபையினுடைய பெரிய ஒரு முயற்சியின் காரணமாக அந்த திட்டம் கிடைக்கப்பெற்றது. அதற்கான அத்திவாரங்கள் வைக்கப்படுகிற பொழுது நானும் கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு சென்றிருந்தேன். அப்பொழுது நான் அத்திவாரம் வைக்கின்ற படத்தை வைத்து நான் நினைக்கிறேன் பல கட்சிகள் பல நபர்கள் இப்பொழுதும் பலதை எழுதி கொண்டிருப்பார்கள். என்னை எழுதி தங்களுடைய இயலாமையை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே நான் சென்று அதற்குரிய ஒரு திட்டத்தை வரவேற்றிருந்தேன் என்றால் நாங்கள் மாகாண சபையில் இருந்து கொண்டு வந்த திட்டம் என்ற அடிப்படையில் இப்பொழுது ஒரு தேர்தல் வருகிற பொழுது ஜனாதிபதி வேட்பாளராக இறங்க இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தான் நேரடியாக வந்து தன்னுடைய ஒரு தேர்தல் பரப்புரையாக இந்த விடயங்களை கையாளுகின்றார் என்ற குற்றச்சாட்டும் உண்டு. அவை அவர் ஒரு அரசியல் தீர்வு விடயம் தொடர்பில் தமிழ் மக்களுக்கான ஒரு தெளிவான செய்தியை அவர் முன்வைத்திருந்தால் அவரோடு சேர்ந்து நாங்கள் அந்த விடயங்களுக்கு கலந்து கொள்வதில் எனக்கு எந்த இடர்பாடும் இருந்திருக்காது. ஆனால் அவரை பொறுத்தவரை அவர் விக்னேஸ்வரன் அவர்களை சந்திக்கிற பொழுதும் ஒரு நையாண்டியாகவே தன்னுடைய பதில்களை வழங்கியிருந்தார். அதனை விட அவர் இதுவரை இங்கே இருக்கின்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கினால் போதும், அவர்களுக்கு ஏதாவது கொடுத்தால் சரி என்ற அந்த பழைய சிங்கள பௌத்த மேலாதிக்க சிந்தனையோடு தான் ரணில் விக்ரமசிங்கவும் இருக்கிறார் என்பதை அவருடைய அண்மைக்கால செய்திகள் வெளிப்படுத்தி இருக்கின்றன. நான் தெளிவாக ஒன்றை சொல்ல முடியும். அது யாராக இருந்தாலும், எந்த சிங்கள தலைவராக இருந்தாலும், முதலிலே தமிழ் மக்களுக்கான 80 வருஷம் பிரியோடி போயிருக்கின்ற அவர்களுடைய அரசியல் அபிலாஷையை தீர்ப்பதற்கான நிரந்தர ஒற்றையாட்சி இல்லாத ஒரு சமஷ்டி ஆட்சிக்குள் இலங்கையிலே ஒரு அரசியல் தீர்வை நாங்கள் எவ்வாறு காணுவோம், அதற்கு எங்களுடைய காத்திரமான பங்கு இப்படித்தான் இருக்கும் என்பதை ரணில் விக்ரமசிங்கே உரத்து சொல்லட்டும் அல்லது ஏனைய வேட்பாளர்கள் உரத்து சொல்லட்டும். நாங்கள் அது தொடர்பாக அடுத்த முடிவெடுத்து செயல்படுத்த தயாராக இருக்கிறோம்.